Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோவில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தோக்கி சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா என்பெரும் சித்திகள். ஆல்ரெடி என்பெரும் சித்திகளில் பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து அணிமான என்ன மகிமான என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து லகிமான என்ன கரிமான என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லகிமா. ஓகேவா, லகிமா அப்படின்னு சொல்கிறது இலகு அப்படின்னா லைட் வெயிட்டில் இருக்கிறது. ஓகேவா, அதுதான் கனமின்மை. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராவிட்டி ஒரு பொருளோட கிராவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து அப்வர்ட் ஃபோர்ஸை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஸ்பேஸில் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிராவிட்டி எதுவுமே இருக்காது, நம்ம அந்த இடத்துல வந்து மிதப்போம். ஸோ அதனால் அந்த மேல் நோக்கு இது இருக்கு இல்லையா, அந்த மேல் நோக்கு அந்த மேல் நோக்கோட அந்த அழுத்தம் வந்து அதிகமாகவும் கீழ் நோக்கு அழுத்தம் வந்து கம்மியாகவும் இல்லாதையுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து லகிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைவ சமையலோட இருக்கக்கூடிய யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஓகேவா, ஸோ அவரை வந்து பல்லவ மன்னர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இதில் கட்டி கடலை தூக்கி பாய்ச்சிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 எழுத்து மந்திரத்தை, அதாவது மந்திரத்தை அவர் நல்லபடியாக ஜெபிச்சு அந்த மந்திரத்தோட பவர்னால அவர் வந்து அந்த கடலில் வந்து மிதக்கி அதில் இருந்து அவர் வெளியே வந்திருக்காரு. அதாவது அவர் நார்மலாக வந்து பாடி வந்து வெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம உடம்பை வந்து லைட் வெயிட்டாக்கி மிதக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை எடுத்துகிட்டு வந்து கடல்லேருந்து தப்பிச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்த லகிமா, அதாவது இந்த லகிமா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து கரிமா, இது வந்து கரிமா சித்தி. ஸோ இந்த கரிமா சித்தி அப்படின்னா என்னென்னா, கரிமா அப்படின்னு சொல்கிறது கரு அப்படின்னா கனம் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஹெவியான விஷயம். ஓகேவா, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா அப்படின்னா லைட்டான விஷயம், எலசாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, வெயிட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லகிமாவில் வரும். இது வந்து கரிமா, அதாவது கனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சித்தி வந்து நம்ம வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடி பார்த்த லகிமா சித்தி வந்து வெயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ப்ராப்பராக அப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து அந்த கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது கீழே அழுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸில் இருக்கும். பட் அந்த மேல் நோக்கு வழி இருக்கு இல்லையா, அந்த மேல் நோக்கில் இருக்க அந்த ஃபோர்ஸ், ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஏதாவது ஒரு வெயிட்டோட பொருள் வந்து தரையிலேயே இருக்கும், மிதக்காது. ஸோ லைட் வெயிட்டாக ஆச்சுன்னா அது நம்ம ஸ்பேஸில் பார்த்துருக்கோமா, நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த கிராவிட்டி இல்லாததுனால நம்ம ஸ்பேஸில் வந்து மிதப்போம். பட் இதில் வந்து கிராவிட்டி தான் ரொம்பவே பொட்டென்ஷியலாக இருக்கும். பட் லகிமாவில் வந்து கிராவிட்டி வந்து இருக்காது, கரிமாவில் வந்து கிராவிட்டி வந்து இருக்கும். அப்படி கிராவிட்டி இருக்கிறதுனால இது வந்து ஹெவியாக இருக்குது. லகிமான்னு சொல்கிறது ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம 1 by 1. ஸோ இதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா திருநள்ளூர் இருக்கு இல்லையா, திருநள்ளூரில் வந்து ஒரு நாயனார் இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு எம்ஆர்பியில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஊர், அந்த நாயனாரோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெரியவர் வந்து நிறைய அடியோர்களுக்கு வந்து சாப்பாடும் அதுக்கப்புறம் கோவணம், அதாவது ட்ரெஸ்ஸும் ஃபுட்டும் வந்து 2மே தராரு. ஸோ கேட்குற எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க அந்த பெரியவரை. ஸோ அப்படி ஆகும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா சிவபெருமான் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து தோன்றுறாரு. அப்படி தோன்றினதுக்கப்புறம் அவர் ஒரு கோவணத்தை வந்து கொடுக்குறாரு. அவரே அந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை அவரே வந்து அதை ஃபுல்லாகவே ஹைட் பண்ணிடுறாரு, அதாவது மறைச்சிடுறாரு. மறைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பியும் வந்து அந்த பெரியவர் முன்னாடி வந்து நின்று நான் கொடுத்த பொருள் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் கொடுத்த பொருள் காணாததை பார்த்து அந்த பெரியவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கில் இருக்கும்போது தான் அவர் என்ன சொல்லுவார்னா, சிவபெருமான் நான் ஒரு பொருளை தரேன், பட் நீ அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையை வந்து விடுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தெராஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து அந்த தெராஸு. ஸோ இந்த தெராஸில் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து காட் கொடுத்த கோவணம் இருக்கும். ஸோ தெரியுதா, இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கோவணம். அவரோட கோவணத்தை வந்து அவர் தொலைச்சிட்டாரு. ஸோ இது வந்து கடவுள் கொடுத்த அந்த கோவணம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தெராஸ் எடுத்துக்கிறாங்க, அதில் கடவுள் கொடுத்த கோவணத்தை வச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நிறையான இடையில வந்து எனக்கு பொருளை நீ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவனோட ஆடை உண்டு. ஸோ அவரோட ஆர்டருக்கு என்னங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் நிறைய விலை மதிப்பான கோவணங்களை வைக்கிறாரு, மணி,
அதுக்கப்புறம் நிறைய இருக்கிற பொன்கள், அப்புறம் பட்டாடைகள், அது மாதிரி நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவர் காட் கொடுத்த அந்த கோவணத்துக்கு சமப்படுத்துறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னும் ஒரு அந்த தராசில் வந்து அவர் வச்சுக்கிட்டே வராரு. பட் எவ்வளோதான் அவர் வச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகலை. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் காட் கொடுத்தது தான் வந்து ஹெவியாக இருக்குது. இவர் வந்து எவ்வளோ பொருளை வந்து அவர் அடிக்கிட்டே வந்தாலும் அது ஹெவி இல்லாமல் மேலேயே தான் நிற்குது, ஈக்குவலைஸ் ஆகலை. ஸோ இன்கேஸ் அவர் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவணத்தை வைக்கிறாரு, அப்புறம் பட்டாடைகள், மணி, அப்புறம் வந்து பொண்ணு, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு 1 by 1 வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் எதுவுமே ஈக்குவல் ஆகலை. ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஸோ நம்மளே இதில் வந்து இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜில் இது காட் கொடுத்த கோவணம், ஓகேவா. அடுத்த இதில் வந்து அந்த பட்டாடைகள் எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக அவரே வந்து அந்த தராசில் உட்கார்றாரு. அவர் மட்டும் உட்காந்தது இல்லாமல் அவரோட மனைவி, அவரோட பையன் எல்லாருமே அந்த தட்டில் வந்து ஏறி நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெயிட் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடுது. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவர் வெறும் அந்த பட்டாடைகள் அவர்கிட்ட செல்வங்கள்லாம் வைக்கும் போது அது ஈக்குவலைஸ் ஆகலை. பட் அவரோட மனைவி, மகன் எல்லாரும் அதில் இருக்கும் போது கடவுள் கொடுத்த அந்த கோவணமும் அந்த இவர் இருக்கிற அந்த தராசும் ரெண்டுமே ஈக்குவலான ஹைட்டுக்கு வந்து வந்துருச்சு. தட் மீன்ஸ் ரெண்டுமே வந்து கனமாக சமமான எடைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது மாதிரி சமமாகிற இந்த சித்தியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரிமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணத்தை வந்து கொடுக்கக்கூடிய சித்தி கரிமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கணம் அப்படிங்கிறது மாதிரி இந்த சித்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 வச்சு ஒரு வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்ட் 2 வீடியோ நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட கண்டினியூவேஷனும் நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணுனாலும், இல்லை உங்களுக்கு இந்த வீடியோஸ் இல்லை ப்ரீவியஸ் வேறு ஏதாவது வீடியோஸோட நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம்.